உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னால ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? டோன்ட் வரி, ராதா தூங்குறா. மோகனோட பேரை சொல்லிக்கிட்டே அவ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருப்பா. சரி வாங்க, பாதியில விட்டுட்டு வந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். சீக்கிரம். என்ன? இதுக்கு மேல எதையும் கீழே போட்டுறாத. சரி, பாத்து சரி வாங்க போலாம். இப்ப இவங்க 2 பேரும் ரகசியமா எங்க போறாங்க? நான் பின்னாடியே போய் பார்க்கணும். கதை முடிஞ்சிருச்சு. என்ன நெருப்பு அது? என்ன எரிக்கிறாங்க 2 பேரும்? நீ எதுக்காக ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க ராதா? பரவாயில்ல, வெளியே வா. நீ எதுக்கு அங்க நின்னு பாத்துட்டு இருக்க சொல்லு. வா வா வா, வெளியே வா. இப்ப கூட நீயா வரல. நாங்க 2 பேர் தான் உன்னை இங்க வர வச்சோம். பாவம், உன்னை நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம், உன் நிலைமையை எப்படி ஆக்கியிருக்கோம். இருந்தும் கூட நீ உண்மையை தெரிஞ்சுக்க டிசர்வ் பண்றல்ல? சொல்லு. இப்ப நாம ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஒரு கேம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். அத வச்சு நான் யார பத்தி பேசுறேன்னு நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றியான்னு பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி. இது வரைக்கும் யாரால நீ உன்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க? ரெண்டாவது கேள்வி. உன்னோட வாழ்க்கையில யாரு மோகன் கிட்ட இருந்து உன்னை மொத்தமா பிரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க? மூணாவது கேள்வி. உன்னோட வாழ்க்கையிலேயே உனக்கு மிகப்பெரிய எதிரின்னா அது யாரு ராதா? ராதா? யார் அது? யார்கிட்ட இருந்து மோகன முதல்ல நீ பறிச்ச? யாரோட காதல நீ பறிச்ச? சொல்லு, யாரு? நீ அவங்கள மரண வாயில் வரைக்கும் கூட்டிட்டு போனியே, யாருன்னு நல்லா யோசி. அதிகப்படியா நீ உன் வாழ்க்கையில வெறுத்த பொண்ணு. நீ கூட கோவத்துல அவளோட உயிரை பறிக்க போனியே, யாரு? யோசி, கொஞ்சம் யோசி ராதா. அது நான் தான் ராதா, தாமினி. உன்ன மாதிரி அரக்கிங்களுக்கு வாழ்றதுக்கு உரிமையே கிடையாது. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். இல்ல இல்ல, இது எப்படி சாத்தியமாகும்? தாமினி அந்த பள்ளத்துல விழுந்துட்டு அவ விழும்போது நானே என் 2 கண்ணால பார்த்தேன். அப்புறம் எப்படி இது எப்படி சாத்தியமாகும்?
துளசி தாமினிக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பா. ஏன்னா அவ குஷிய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். அது என்னன்னா, நீ குஷிய காப்பாத்துறதுக்காக நிச்சயமா போவ. சோ நான் தாமினி கிட்ட எப்படி சொன்னேனோ அதே மாதிரி எதையும் விடாம தாமினி பண்ணிட்டு இருந்தா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. தாமினி எப்படி குஷிய அந்த பாலத்துக்கு மேல கூட்டிட்டு போனா? துளசி அவளை கத்தியால குத்துனா. தாமினி பள்ளத்துல விழுந்துட்டான். மொத்த குடும்பமும் தாமினி செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கதான் கதையில நான் ஒரு ட்விஸ்ட வச்சராதா. தாமினி பள்ளத்துல விழுந்தது உண்மை. ஆனா அப்ப தாமினிய நான் காப்பாத்திட்டேன். நான் முன்னாடியே கீழே ஒரு நெட்டை கட்டி வச்சிருந்தேனா, அங்க இருந்து தாமினிய தூக்கிக்கிட்டு நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க ரொம்ப திறமையான அதோட பணத்தாசை பிடிச்ச ஒரு டாக்டரை வச்சு தாமினிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் தாமினியா இருந்தவ என்னுடைய மருமக துளசியா இங்க வந்துட்டான். இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாரு, அது அடிச்ச எல்லா கதவுகளையும் திறக்கும். பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேலை வேணாலும் செய்யலாராதா. அந்த பணத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். தாமினிய துளசியா மாத்திட்டேன். அப்போ அடுத்த வேலை மோகனை துளசிய சந்திக்க வைக்கிறது. அதுக்கும் ஒரு அழகான வலைய நான் பின்னேன். மோகன் தானாவே துளசிய கூட்டிட்டு வர போனான். அப்பதானே யாருக்கும் ஏன் மேல சந்தேகம் வராது. இந்த மாதிரிதான் என்னோட மருமக துளசி நம்ம வீட்டுக்குள்ள திரும்பவும் வந்துட்டான். இவ்ளோ பெரிய சூழ்ச்சியா? இவ்ளோ பெரிய விளையாட்டா? எப்படி உங்களால இந்த மாதிரி செய்ய முடிஞ்சது? தப்பா கேக்குறியே ராதா. எப்படி செய்ய முடிஞ்சுதா? நாங்க ஏன் செஞ்சோம் அப்படின்னு தானே நீ கேட்கணும். விஷயம் என்னன்னா, ஏதோ கிராமத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணு இங்க வந்தா. இங்க வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய தலைவலியா அவ மாறிட்டா. நாளுக்கு நாள் அவளால பிரச்சனை வந்தது. ஒருத்தி நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா அவ கதையை நாம முடிக்க தானே பிளான் பண்ணணும். என்கிட்ட இந்த ஒரு வழிதான் இருந்தது. ஒன்ன இந்த வீட்ல இருந்து மோகனுடைய வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா தள்ளி வைக்கிறது தான் அதுக்கான வழி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.